கிறிஸ்துவுக்கான கண்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இறைவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மென்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது யோபுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. பயம். யோபு ஆண்டவரிடத்துல பக்திமானாய் இருந்தவன் தான். ஆனால் அவன் சொல்லுகிற வார்த்தை, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. இந்த மனதின் ஆழத்துல என்ன சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதுவே நடந்துவிடும் என்று சொல்லுவார்கள். பொருளாதாரத்தை குறித்த பயம் பொருளாதார வல்லுநர்களுக்கு உண்டு. அண்டை நாடுகள் யுத்தம் நடைபெறும் பொழுது அதனுடைய நிலைவுகளை குறித்து பயம் உண்டு. இன்றைக்கும் நான் சொல்லுகிறது நடக்க வேண்டும் என்று அமெரிக்கா பயமுறுத்தும் பொழுது ஏதாவது அமெரிக்கா செய்து விடுமோ என்கிற பயம் மற்ற நாடுகளுக்கும் உண்டு. பாகிஸ்தான் வருகிறது என்று சொன்னால் இந்தியாவுக்கு பயம், இந்தியா வருகிறது என்று சொன்னால் பாகிஸ்தானுக்கு பயம். அன்புக்குரியவர்களே, பயம் பொதுவாக மனிதனை கொல்லும். இன்றைக்கு தங்கத்தின் விலை 85,000 தாண்டி விட்டது என்று சொல்லும் பொழுது பெண்கள் எல்லோருக்கும், பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்கள் எல்லோருக்கும் ஒரு பயம். என் பிள்ளைகளுடைய திருமண காலத்துல நகை எந்த மாதிரி விலைக்கு போகும், நான் என்ன செய்வேன் என்ற கலக்கம் உண்டு. பயம். பயத்தை நாம் புறம்பே தள்ள வேண்டும். பயம் மனிதனை கொல்லும். பயம் மனிதனை வெற்றி அடைய விடாது. ஒருத்தன் காட்டு பக்கம் போயிட்டு இருந்தப்போ ஒரு புலியை பார்த்துட்டான். புலி இவன் நோக்கி பாஞ்சுது. இவன் கீழே உட்காந்துட்டான். புலி அந்த பக்கம் போயிடுச்சு. அப்புறம் வந்துட்டான். ஆனா ஒரு பிரமையில பயத்திலேயே இருந்தான். கொஞ்ச நாள் அவன் இறந்து போயிட்டானா. அப்ப பெரியவர் ஒருத்தர் சொன்னாராம், புலி அவனை அடிக்கல, புலி அவனை அடிச்சது நினைச்ச பயத்திலேயே அவன் இறந்துட்டான்ட்டு. அத இப்படி சொல்லுவாங்க, புலி அடிச்சது பாதி, கிளி அடிச்சது பாதின்னு சொல்லிட்டு. அந்த பயம் ஒரு ஆட்கொள்ளியாக இருந்து அவனை மறிக்க, மரணத்துக்கு நேராக நடத்தினது. இங்கு யோபு நான் பயந்த காரியம் எனக்கு நடந்தது என்று சொல்லும் பொழுது, ஒருவேளை அவனுடைய உள்ளத்தின் ஆழத்துல இப்படிப்பட்ட சிந்தனைகளோடு அவன் உலாவுகிற மகனாய் காணப்பட்டிருக்கிறான். அன்புக்குரிய விசுவாசிகளே, கர்த்தருக்கு பயப்படுவதிலே ஞானத்தின் ஆரம்பம். இறைவனுக்கு பயப்படுவோம், ஞானத்திலே விருத்தி அடைவோம். உலகத்துக்கு பயந்தால் அழிவை நோக்கி பயணிப்போம். ஒரு மடத்துல தங்கி அநேக வறுமை கோட்டில இருந்த மக்கள் பிச்சை எடுத்து தங்களுடைய ஜீவனத்தை போக்கிக் கொண்டிருந்தார்களாம். அவங்க பிச்சை எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிற சாதத்தை எல்லாம் வெளியே கொட்டுவாங்களாம். அந்த பக்கம் வந்து ஒரு நாய் அதை சாப்பிட்டுட்டு போகும். ஒரு நாள் திடீர்னு ஒரு பிச்சைக்காரன் வந்து சொன்னாரு, டெய்லி நம்மள்ட்ட வந்து சாப்பிட்டு போகும்ல, நேத்து கூட நம்ம சாப்பாடு போட்டோமே சாப்பிட்டுச்சே, அந்த நாய் செத்து போச்சு அப்படின்னாங்க. உடனே இந்த பிச்சைக்காரர்கள் அசோசியேஷன்ல ஒரு பிரச்சனை என்னன்னாக்க, அந்த நாய் சாப்பிட்டு செத்து போச்சுன்னா அதுல பாய்சன் இருந்திருக்குமோ, அந்த ஃபுட் பாய்சன் ஆயிருக்குமோ, அதனாலதான் நாய் செத்து போச்சோ அப்படின்னு நினைச்ச உடனே ஒருத்தருக்கு வாந்தி வந்துச்சு, ஒருத்தருக்கு மயக்கம் வந்துச்சு, ஒருத்தருக்கு டைரியா போக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு போய் டெஸ்ட் பண்ணாக்க இவங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல எதுவுமே இல்லை, ஆனா நாய் செத்து போச்சுன்னாங்க. அப்பதான் இன்னொருத்தர் சொன்னாரு, நீங்க சாப்பாடு போட்ட நாய் செத்து போனது லாரியில் அடிபட்டு, இந்த சாப்பாட்டை சாப்பிட்டு இல்லைன்னாரு. அப்புறம்தான் அவங்களுக்கு தெளிவு வந்துச்சு. அநேக நேரங்களில் பயம் மனிதனை வீழ்த்து விடுகிறது. இங்கே யோபு நான் பயந்தது எனக்கு நேரிட்டது என்று சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். என் தேவன் துணை நிற்கிறார் என்ற உணர்வோடு அடியெடுத்து வைப்போம் என்று சொன்னால் பயங்களை போக்கி வெற்றியான வாழ்க்கையை வாழ முடியும். அந்த கிருபைகளை தேவன் தந்து தாங்குவாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கிருபையின் கரம் கொண்டு கர்த்தாவே
நீர் எங்களை தாங்கும், பயங்களை புறம்பாக்கும். உம்முடைய அன்பிலே கர்த்தாவே நிலைவரம் கொண்டு வாழ உதவி செய்யும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபக்கல் பிதாவே, ஆமென்.